guys, welcome to my channel. இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து பீகான் ட்ரஸ்டிஷிப் லிமிடெட் இந்த ஐபிஓ பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஐபிஓ பார்த்தீங்கன்னா வந்து செபி ரிஜிஸ்டர்டு டிபென்ச்சர் ட்ரஸ்டி. ஸோ டிபென்ச்சர் ட்ரஸ்ட் என்ன? ஸோ டிபென்ச்சர்னா என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி வந்து அவங்க ஃபண்ட் ரைஸ் பண்ணதுக்கு வந்து பீப்புள் கிட்ட வந்து நீங்கள் வந்து காசு கொடுங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ எப்படி நம்ம கவர்மெண்ட் பாண்ட்ஸ்லாம் வந்து இப்போ ஆனாம் வந்து 7% 8% வந்து இன்ட்ரெஸ்ட் தருவாங்க இல்லையா? ஸோ அது மாதிரி டிபான்ச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். 9%, 9.5% இருக்கும். ஸோ மக்கள் வந்து ஃபண்ட் அதிகமாக போட போகிற அதை வச்சு அவங்க வந்து கேபிட்டல் ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து டிபென்ச்சர். ஸோ டிபென்ச்சர் ட்ரஸ்ட் என்னென்னா, ஸோ ஒரு கம்பெனியை வந்து எந்த கம்பெனி வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறாங்களோ அந்த கம்பெனி நேம் வந்து பார்த்தீங்கன்னா இஷ்யூவிங் கம்பெனின்னு சொல்லுவாங்க. ஸோ யார் வந்து ஸோ அந்த கம்பெனியில் வந்து ஃபண்டு போட்டிருக்காங்களோ அவங்க வந்து டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் கலெக்ட் பண்ணி ஸோ அவங்க வந்து அவங்களோட மற்ற கம்பெனி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிப்பாங்க, மற்ற பர்பஸ் யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ டிபென்ச்சர் ட்ரஸ்டி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பீப்புள் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணுற மணியை வந்து கரெக்டாக வந்து மேனேஜ் பண்ணி அதை வந்து இஷ்யூவிங் கம்பெனி கிட்ட போயிருப்பாங்க, ஒரு மிடில் மேன் மாதிரி. ஸோ அதுதான் வந்து டிபென்ச்சர் ட்ரஸ்டி. ஸோ இந்த பீகான் ட்ரஸ்டிஷிப் பார்த்தீங்கன்னா இந்த மிடில் மேன் மாதிரி. ஸோ டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ் கிட்ட வந்து ஃபண்டு எடுத்து அதை வந்து இஷ்யூவிங் கம்பெனி கிட்ட கரெக்டாக மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, ஸோ கரெக்டாக அந்த ஃபண்டு வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, இந்த ஒர்க்லாம் வந்து இவங்க பண்ணாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த டிபென்ச்சர் ட்ரஸ்டிஷிப். ஸோ நெக்ஸ்ட் செக்யூரிட்டி ட்ரஸ்டி ஃபார் லோன்ஸ், ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ், செக்யூரிட்டைசேஷன் அண்ட் எஸ்க்ரோ. ஸோ இந்த மாதிரி வந்து இவங்க வெர்டிகல்ஸ்லாம் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா 2015 வந்து ஓப்பன் பண்ண கம்பெனி. இஷ்யூ டீட்டெயில்ஸ். ஸோ இந்த ஐபிஓ பார்த்தீங்கன்னா May 28 to 30 வரைக்கும் ஓப்பன் ஆயிருக்கு. ப்ரைஸ் பேன் பார்த்தீங்கன்னா வந்து 57 to 60 rupees கிட்ட அந்த ப்ரைஸ் பேன் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 2000. ஸோ டோட்டல் இஷ்யூ சைஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். ஸோ ரீட்டைல் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 1 lot வரைக்கும் இங்கே வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு லாட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1,20,000. ஸோ மேக்ஸிமம் வந்து 1 lakh தான் அவங்க வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ ஃபினான்ஷியல் இன்ஃபோன் பார்த்தீங்கன்னா ஸோ 21, 22, 23, 24. ஸோ 4 இயர்ஸோட ஃபினான்ஷியல் டேட்டா இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா அசட்ஸ், ரெவன்யூ, பேட், ஸோ இது மூணுமே பார்த்தீங்கன்னா ஸ்டெடியாக இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ பேட்லாம் பார்த்தீங்கன்னா 95 crores வந்து பார்த்தீங்கன்னா 361, 384, 516. ஸோ பேட் பார்த்தீங்கன்னா ஸ்டெடியாக இம்ப்ரூவ் ஆகுது, நல்லா எக்ஸலண்ட்டாக வந்து கம்பெனி க்ரோ ஆகிட்டு இருக்கு. ஸோ ஐபிஓ டைம்லைன் பார்த்தீங்கன்னா ஸோ May 28 ஓப்பன் ஆகுது, May 30 க்ளோஸ் ஆகுது. அலாட்மெண்ட் டேட் பார்த்தீங்கன்னா May 31. ரீஃபண்ட் டேட் வந்து June 3. லிஸ்டிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா June 4. ஸோ இந்த ஐபிஓ அப்ளை பண்ணலாமா வேணாம்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரே மார்க்கெட் ப்ரைஸ். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 95 rupees கிட்ட இப்போ வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ லிஸ்டிங் ஆனால் 158 rupees, 158% கிட்ட ப்ரீமியம் நம்ம எதிர்பார்க்கலாம் லிஸ்டிங் அப்போ. ஸோ ஃபினான்ஷியல்ஸ் பார்க்கும்போது ஃபினான்ஷியல்ஸ் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி பேட் வந்துட்டு ஸ்டெடியாக க்ரோ ஆகிட்டு இருக்கு. ஸோ விஷன் பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்குது. இவங்களோட ஃபண்ட்ஸ் வந்து எதுக்கு கலெக்ட் பண்ணுறாங்க, அந்த கம்பெனி வந்து எதுக்கு ஐபிஓ வராங்கன்னு சொல்லிட்டு உங்களோட விஷனும் கிளியராக இருக்குது. ஸோ ஓவரால் வந்து எல்லா ஃபேக்டர்ஸுமே நல்லா இருக்கு. ஸோ இட்ஸ் குட் டு அப்ளை ஃபார் திஸ் ஐபிஓ. நன்றி.